நெய்வேலி துரிவாசகானந்த குமார சாலை ஐயப்பன் நாம் முக்கியத்துவத்தை ஆற்றுவார். பாவூர் சத்திரம் மெய்வழி மெய்மத வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் இன்னைக்கு எல்லாமே புதுசு. மெய்வழிக்குள்ள மக்கள் நாங்கள் தான் இருக்கோம் சந்ததின்ற வகையில். ஆனால் ஃபாலோயர்ஸ் பின்பற்றுபவர்கள் தான் ஃபுல்லாக இருக்குது இந்த சபையில். இந்த முகூர்த்தம்ன்றதுனால எல்லாம் நிறைய பேர் வெளியே போயிட்டுருப்பாங்க. அதனால் எல்லாருமே மெய்வழி தான். மெய்வழிக்குள்ள மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரு அந்த இறைவன்? புதியவென்றோதன் பூரண புதையலுட்பொறுப்பே பூரண புதியவன்றூதல் பூரண புதையலுட்பொறுப்பே பூரண ஹபீபா. யார் ஹபீபு? அந்த இறைவன். பூரண ஹபீபா யாமுகம் மதுமேல் பூட்டியே ஆசை கொண்டினமும் பூரண மனமாய் கேட்கும் பேர் படிப்போர் புவியிடத்தவன் கூல மோங்கி பூரணையில் ரோதியவறிவோம் பெற்றீரு செல்வமோம் முறையே. இந்த பாடல் எல்லாமே பூரண பூரண பூரணனே தெய்வம் எழுதியிருக்காங்க. இப்போ கடைசியா பூரண மனமாய் கேட்கும் பேர் உட்காந்து கேட்கிறோம்ல, அவங்க தான் பேர் பெற்றவங்க. ஆனால் வராததுனாலேயே இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்துட்டு இன்னைக்கு வர முடியாமல் போயிருக்கலாம், அப்புறம் இன்னொரு நாள் இதை தொடரலாம். சந்தர்ப்பம் தானே, நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அவர் பேசின மாதிரி எலும்புருக ஊனுருக தவப்பாடுற்று பெற வேண்டிய பெருமுதல், அதை கையேந்தனா நான் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா, என்கிட்ட விளைஞ்சி இருக்கு. கோடிமனு கீழ்ந்தாலும் குறையாதென் சிமிழியில் மை ஆடி அழைத்தாலும் அணுவும் சிதறாதமை ஆன ஹயாத்து ஆன ஹயாத்து ஆகாம போயிடக்கூடாது. ஆன ஹயாத்து மைய யானூரி யான் நன்மை அப்படின்னு எழுதுறாங்க. ஓ அந்த பூரண மனமாய் கேட்கும் பேர் படிப்போர் புவியிதழ் அவன் குலம் ஓங்கி. புவிங்கிறதுனா இந்த உலகமா? அது ஜீவன் இல்ல, எல்லாத்துக்கும் அயாத்தாகிய ஜீவன் சொல்லி வாக்கியத்துல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க தெய்வம். நான் தான் இஸ்லாத்துல பிறந்து வந்தேன், ஆனா தெய்வத்துக்கிட்ட வந்ததுனால இஸ்லாம் நான் தான் சொல்றேன். தெய்வத்துக்கிட்ட வந்ததுனால மெய்வழிக்கு வந்ததுனால நான் தான் கிறிஸ்துவன்னு சொல்றேன். மெய்வழியில இருக்கு அவங்களுக்கு ஒண்ணும் கூட கெட்டிக்காருங்க. அவங்களாம் மெய்வழியில தலையிட்டதுனால இஸ்லாம் நான் தான், கிறிஸ்துவன் நான் தான், சைவன் நான் தான், வைஷ்ணவன் நான் தான், ஜைனம் நான் தான், சீக்கியன் நான் தான்,
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல எல்லா வேதமும் மெய்வழி நாவல வட்டாடுது இல்லையா? ஏன் உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பழியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி. எல்லா மதங்கள் வந்தது, மத ஸ்தாபகர் வந்தா ஒவ்வொரு சபையிலும் இதுதான் பேசுறோம். ஏன்னா திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம காது ரொம்ப அடைச்சு போயிருது. குத்தி 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 உள்ள நுழைக்கணும், ஊசி மாதிரி. அப்படிதானே? அப்ப என்ன ஆகுதுன்னா செய்தொழில் இல்லை. ஸல்லல்லாஹு நாயகம் வந்தாங்க, இஸ்லாத்தை பரப்புனாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் அந்த செயல் இல்லையே. அவங்க சபாக்காக என்ன அது இக்கன்னா போட்டு வருது, சபாக்கள் அதெல்லாம் நான் எடிட் பண்ணிக்குவோம். சகாபாக்கள் அவங்களுடைய உத்தரவுக்கு, நாயகம் உத்தரவுக்கு அவங்க போய் போதிச்சாங்க. அவங்கள அண்டன ஒரு சிலர் பேருக்கு தான் அது கிடைச்சது. அதுக்கப்புறம் மறிவிடுச்சு, அந்த செயல் மறிவிடுச்சு. என்ன செயல்? சக்கராத்துடைய அந்த அமுலி நாள்ல கசப்பு தீட்டு வெளியாகாம அந்த ஜீவன் தனக்குள்ளேயே அடங்கக்கூடிய செயல். ஆனா அவங்க கொண்டு வந்த அந்த செயல் எங்க அப்படிங்கிறதுக்கு தேடுறதுக்காக கொடுத்ததுதான் அறிவு. இறைவனால் நமக்கு இலவசமா கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நாம இப்ப இன்னைக்கு புதுசா வந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கிளாஸ் இல்லை, அதெல்லாம் நம்மளால. சரி, அதாவதுங்க இப்ப இவரெல்லாம் பேசினார் இல்லைங்களா? உங்க பேர் என்னங்க? அருணாச்சலம். அருணாச்சலம் அப்படின்னா அரு என்பது என்ன? கிடைக்க கூட முடியாதது, கிடைக்காதது, உலகத்துல கிடைக்காதது, அரிது, அரிய பொருள். அரிய பொருள் அது யாருன்னா இப்ப பேசினாரு அந்த வாக்கு தொனி இறைவனோடது. அதுல எங்கிருந்து இருக்குதுன்னா ஜலத்துல இருக்குது. அருணாச்சலம் அந்த குருபுரானுடைய அருள் வாக்கில் இருந்து வேதங்களா வருது இல்ல, அதுதான் வேத கடல். உங்க பேருடைய நிஜ விளக்கம் அதுதான். என்ன அப்போ அந்த பேருக்குடையவங்களா நம்ம ஆகணுமா இல்லையா? அதை அடையணுமா இல்லையா? உங்க பேரு முருகன். நீங்க ஏற்கனவே சாலைக்கு பார்த்துருக்குறீங்க இல்லையா? உங்க பேருமா லட்சுமி. இன்னும் யாரு? முத்து லட்சுமி. எல்லாம் கடவுள் தான். அப்ப பேசினாரு என்ன? சகல நாமத்துக்கும் பிறப்பிடுமாய் தனக்கென்று ஒரு நாமமும் இல்லாதவராய். தனக்குன்னு ஒரு நாமம் கிடையாது. இவரு நம்ம சைதலி என் கடவுள் அல்லான்றாரா? ஆமாப்பா நான் அல்லா தான்ப்பா அப்படின்னுடுவாரு அவரு. நான் என்ன பண்ணுவேன்? என் கடவுள் கிருஷ்ணரு. ஆமாப்பா நான் கிருஷ்ணன் தான்ப்பா, நானு மகாவிஷ்ணு தான். இவர் என்ன பண்ணுவாரு? நம்ம இவரு அருணாச்சலம், சிவபெருமான், நீங்க சிவபெருமான் அப்படியா? கூப்பிட்டுக்கோ, நான் சிவபெருமான் தான். இன்னொருத்தர் பரமண்டலத்துல பிதாங்க நீங்க, அப்படியா? நான் பிதா தான்பா. இப்படி நாம தான் கடவுள்களை வேறுபடுத்திக்கிட்டோம். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் ஒரு பொருளா இருக்கிறாரு, உரு பொருளா இருக்கிறாரு, அருபொருளா இருக்கிறாரு. அதை அடையறதுக்குண்டான வழி தெரியாம மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தவிக்கிற மக்களுக்கு தடாகமாய் மெய்வழி இன்னைக்கு விளங்கி நின்று ஓங்கி கொண்டிருக்கு. அததான் அந்த பாடல்ல உய்ய வீடேற்ற வந்த உளபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பழியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி. அந்த இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு 1600 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சா? ஜீசஸ் கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சா? சைவ மதம் தோன்றி 5400 வருஷத்துக்கு காலகாலம் கடந்த சைவம் ஆதி சைவத்திலிருந்து தொடனா கணக்கு கால வரம்பே கிடையாது. வைஷ்ணவம் துவாபர யுகத்துல வைஷ்ணவம் பிரம்மத்வம் வந்த காலத்துல. அப்ப துவாபர யுகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் நம்ம கணக்கு பாடுமா முடியாது. ஆனா எல்லாம் கூடி ஒரு இடத்துல பேசுது. செய்தொழில் பழியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி. யாருக்காக பேசினாங்கன்னா கலியுகத்துல
மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிற நல்ல உள்ளங்கள் இருக்கு. உங்களையே சதா நினைச்சுக்கிட்டு மறுபடியும் போய் உங்களை கைப்பிடிக்கணும்னு பிறந்தவங்க எல்லாம் நீங்க உங்க உத்தரவுக்காக போய் பிறந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சாதாரணமா வந்து பிறந்துட்டு நினைக்காதீங்க. இறைவனுடைய உத்தரவு அப்படி மீண்டும் அவங்கள வந்து அடையணுங்கிற நோக்கத்துக்காக தான் இறைவன் படைச்சிருக்கிறார். அது ஆதிமான்மையத்துல தெல்ல தெளிவா பாட்டையர் சொல்றாரு. அவங்க எல்லாம் வந்து பிறந்து கயவர் கைக்கப்பட்டு கசங்கி தவிக்கிறார்கள். அவர்களை எல்லாரும் அழைத்து கூட்டி பேசி மெய்யில் ஏற்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது. ஐயா புறப்பட என்னை விட்டுட்டு போயிடு, நீங்க போங்க அப்படின்னு உத்தரவு பண்றதாக ஆதிமான்மையத்துல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த படிக்கு அப்ப பேசுறாங்க. கலிகாலத்துல நீங்க அவதாரம் பண்ணும்போது அந்த மக்கள்லாம் வந்து பிறப்பாங்க. அவங்க உங்க வாக்காகிய அந்த தொனிக்கு செவி கொடுப்பாங்க. அந்த தொனி சப்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. எம்மை பின்பற்ற, அதாவது என்னுடைய மந்தையில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. பைபிள் வாசகம். இந்த மந்தையில் இல்லாத மெய்வழி 5049 பிளஸ் சந்ததிகள், அதில் இல்லாம இந்த மந்தையில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவை உண்மையாக எம்முடைய சப்தத்துக்கு செவி கொடுக்கும். அவைகளையும் நான் வரப்பண்ணுவேன். இது ஒவ்வொருத்தருக்கும் நினைச்சு பார்த்தா அனுபவத்தின் வாயிலாகத்தான் இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய இது கதையெல்லாம் கிடையாது, நிஜம். இப்ப ஒரு புதுசா நீங்க வந்திருக்கிறீங்க, சிந்திக்கணும். இறைவன் பத்தி பேசுறாங்க. இப்ப பேசுனதெல்லாம் வந்து அறிவுல படுற மாதிரி இருக்குதா, மறுக்கிற மாதிரி இருக்குதா? அப்ப நம்ம கிட்ட அறிவு இருக்கிறதுனால தானே அறிவுல போய் பொருந்துது. அது அந்த வார்த்தையை வந்து நம்மளுடைய அறிவு ஆமோதிக்குது. ஆமா, இவங்க சொல்றது சரிதான். அப்ப அடுத்து என்ன செய்யணும்? தொடர்ந்து வரணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய நலன் கருதி இளம் பிராயத்துல படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. பேர் எழுதி பதிவு பண்ணிட்டு அன்னையோட வீட்டுல உட்காந்துக்கிட்டா அட்மிஷன் போட்டாச்சு, மறுநாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், நான் தான் அட்மிஷன் போட்டேன்ல, அப்புறம் என்ன? பாடத்தை படிக்க முடியாது, எழுத்து தெரியாது. நான் 1ஆம் கிளாஸோட பண்ணேன், எனக்கு எழுதவும் தெரியல, 1வது போயிட்டேன். இப்போ பள்ளிக்கூடம் போயும் படிக்க தெரியாத ஒரு ஜீவனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஆகி போயிடும்ல. இது உலக கல்வி. ஆனால் மெய்க்கல்விக்கு பேசி தான் புரிய வைக்க முடியும். அதை பேசி இதை பாருங்க, வேதங்கள் இறக்கி வச்சுட்டாங்க. சர்வ மதங்களுடைய உட்பொருள் ஆதார உயிர்ப்பதிப்பு, ஒற்றுமை வேற்றுமை காமிக்கிறாங்க. பகுப்பதத்துக்குள்ள இருந்து பகாபதத்துக்குள்ள பகுப்பதத்தை காமிக்கிறாங்க. தமிழுக்குள்ள போனா அதெல்லாம் தெரியும். அப்போ தன் ஜீவன் காப்பாற்றணுங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட இருக்குதா இல்லையா? உயிர் காப்பாத்திக்கணும்னு ஆசை இருக்காமா? இப்போ இறந்துடலாம் நம்ம யாருன்னா நினைப்போமா? இப்ப சொன்னார 100 வயசு ஆகுது, நீ எப்ப போறேன்னா, ஏன்டா என்ன போக சொல்ற, நான் இன்னும் இருப்பேன். அப்போ அந்த இன்னும் இருப்பேங்கிறது எங்கிருந்து வருது? ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து வருது ரமேஷ்? நித்தியம்ங்கிறது என்ன? ஜீவன் என்னவா இருக்குது நம்மகிட்ட? இப்படிதான், இப்படியே நம்ம கேள்விக்குள்ள உள்ள 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 போகும்போது அது உள்ளவே சுத்த ஆரம்பிச்சிடும். இப்ப ஏகநாயகனை அறியும் தன்மையானது மனிதனுக்கு லபித்து விட்ட காரணத்தினாலே இறைவனுடைய சாயலா மனிதன் இருக்காங்க. அது எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனமா இருக்கட்டும், 6 அறிவு வைத்து படைத்து விட்டு அந்த 6 அறிவை பெறாததுனாலதான் இப்ப நான் மான்மியம் படிச்சேன்ல, 6 அறிவு உடலெடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு அந்த ஆதியில் இருந்த ஊர் ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அதற்காக வேண்டிய படைக்கப்பட்ட அகப்புற கருவிகள், கண்ணு மூக்கெல்லாம் வெளியே தெரியுது, ஆனா அது எல்லாம் இயக்கிற பொருள் உள்ள இருக்குது. கண்ணு மூக்கெல்லாம் வெளியே தெரியுது, அகப்புற கருவிகள் இருக்குது, ஆனா அதுக்கு உத்தரவு கொடுக்கறது. கண்ணு பார்த்தா இவர் ரமேஷ், இவர் முருகன், இவர் அருணாச்சலம், இவர் ராஜா முகமதுன்னு கண்ணு பார்த்தாலும் உள்ள இருக்கிற ஆளு இனம் கண்டுபிடிச்சு சொல்லலன்னாக்கா நமக்கு தெரியுமா?
இப்படிதான் ஒரு ஒரு விஷயத்தையும் நாம பார்க்க உள்ளொளி பெருகும். அப்ப இறைவனுடைய கருணையினால எல்லாத்துக்குமா தெரியுமான்னா கிடையாது. அந்த இறைவன் எங்கே சொல்றாங்க, அந்த நிஜப்பொருள், அந்த மும்மூலத்திற்கு முதலான வைப்பு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வைப்பு இப்ப இந்த இடத்துக்கு மெய்வழின்ற நாமத்துல வந்திருக்கு. அங்க வந்தா மட்டும்தான் முடியும். மெய்வழி என்ற நாமத்தில் ஏறி பிற்காலத்தில் வருவார்கள். அவங்க கிட்ட போய் சரணடைஞ்ச மக்களுக்கு மட்டும் தான் இது சித்திக்குமே தவிர பிரிதொரு மக்களுக்கு கிடையாது. இது தீர்ப்பு, வேத தீர்ப்பு, நாங்க சொல்லல. வேத நிலத்தில் இது வேறு இல்லை, சட்டம் தீர்ப்பே எழுதுறாங்க. மனிதனுடைய கடமை என்ன அப்படின்னா சிவானந்த போதம் சொல்லுது, தருக்கு நம்புள்ளூர் காலி ஜலம் வாழ்ந்தும் தான் பிறந்து அதன் கடமை முடித்தே நிற்க. குருவி தற்கினம் மரஞ்செடி பிறந்தா எல்லாமே முதல்ல பேசுனதுதான் திருப்பி நம்ம ஞாபகம் படுத்திக்கிறோம். அதை பயன்படுத்துறது யாரு? மரங்கள்லாம் விளையுது, மருந்துக்கு வேண்டிய இந்த தாவர வர்க்கங்கள், தாவரத்துல எத்தனை வகையா இருக்குது? கொடியில இருக்குது, செடியில இருக்குது, மரத்துல இருக்குது, அப்புறம் எதுவா இருக்குது பாட்டனில. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பிரிவுகள். அதாவது இது பாத்தீங்கன்னா சேகர சங்கம்ங்கிறாங்க உலகத்தில். ஒன்றை தொற்று ஒன்று, ஒன்றை தொற்று ஒன்று, ஒன்றை தொட்டு ஒன்று. அது ஒரு சைக்கிளிங்ல ரவுண்டிங்ல இருக்கு. மொத்தத்தையும் அனுபவிக்கிறது யாரு? அப்போ எந்த ஒரு கருணை நாட்டத்தினாலே இறைவனானவன் இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சு, இவர் சொன்ன மாதிரி இந்த கண்ணு பார்க்கறதுக்காக எத்தனை விதமானது. எந்த வேதத்தில் இருக்கிற பேச்சு தான். நம்ம கற்பனையெல்லாம் பேச முடியாது, நம்ம அறிவுக்கு அது எட்டாது. அதை அடையக்கூடிய வல்லவம் இறைவன் சுட்டி காட்டினால் ஒழிய அது புரியாது. புரிஞ்சு பேசும்பொழுது புதுசா வர நீங்க கொஞ்சம் செவிமடுத்தீங்கன்னா, இணங்குனீங்கன்னா, சரி என்னதான் சொல்றாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா அது உங்க பொருளா இருக்கும். தன் சொந்த பொருள் காணாம போட்டுமே, அதை எடுத்து தானே பேசியிருக்கிறாங்க. இது ஒன்றும் அவங்க முதல் இல்லையே, ஏன் முதல். நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன்னா அது ஏன் முதல், அவங்க பார்த்தாங்கன்னா அது அவங்க முதல். அப்ப எல்லாருக்குள்ளவும் அந்த ஏகநாயக பொருள் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. உருவம் பல கோடி, உயிர் பொருள் ஒன்றே. இந்த தத்துவம் புரிஞ்சுக்கிச்சுன்னா வேற்றுமைக்கு எங்க இருக்குது இடம்? ஆனா அது புரியுறது தான் கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா சமுதாயம் நம்மளை விடாது. என்ன நீ போய் அந்த கூட்டத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்மளை பேசும். அவங்க சும்மாவே என்னமோ பேசுவாங்கப்பா, அப்படியே உங்களை மயக்கிடுவாங்க. தேவை கிடையாது, மயக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வந்தாவா வராட்டி போ. நாளைக்கு வருவான கருவா எடுத்துட்டு நெஞ்சில வைப்பான், கர்ரு கர்ரு கர்ருன்னு இழுத்துன்னு இருப்பிய. அப்ப யார் உதவி பண்ண முடியும்? அப்ப நினைக்கும், ஐயோ அன்னைக்கு தலைப்பக்காரன் கூப்பிட்டாயா, இதையா பேசணும், மரணம் வரப்போகுது, எமன் வரப்போறான், மனிதன் சொர்க்கத்துல இருந்தவன் திரும்ப சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போக கூடாது, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டான். அவளை சைத்தான மச்சினா ஒருத்தர் இருந்தா கெடுத்துட்டான், என் மாமியா ஒருத்தர் இருந்தா கெடுத்துட்டா. இப்படி சொல்லி ஆவதென்ன? யார் கொடுப்பா? மந்திரம் சொன்ன நானு ஓதனை, நான் 1008 தாடி ஓதிட்டே உட்காந்து இந்த மணியை வச்சு உருட்டி 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 ஓதனை, லட்சம் முறை ஓதனை. வாய் செத்த பின்னாடி எங்க போய் சொல்ல? வாயிற் சொன்ன மந்திரங்கள் வாய்ச்செத்த பின்னே, வாய்ச்செத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் சொல்லுமோ? மந்திரத்தை படிக்கிறதா உணர்றதா? வேதத்துல மந்திரம் எல்லாமே மந்திரம். குரான் மந்திரம், பகவத்கீதை மந்திரம், சிவானந்த போதம் மந்திரம், திருவாசகம் மந்திரம், பைபிள் மந்திரம். படிச்சுட்டேன், ஓதிட்டேன், உணர்ந்தேனா அடைந்தேனா? உணர்ந்தா அடைஞ்சிடலாம். அந்த உணர்வு கிடைக்கணும் இல்ல நமக்கு. அது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நாக்குல 6 சுவை இருக்குது. அந்த 6 சுவை எப்ப தெரியுது நம்மளுக்கு? அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியுது. ஒண்ணு வச்சா சுண்டக்காய், வேப்பங்காய், ஐயோ கசக்குதப்பா அப்படின்னு துப்பிடுறோம். வெள்ளம் கரும்பு சாப்பிட்டா இனிக்குது, முழுங்குறோம், இன்னும் கொண்டா அப்படிங்கிறோம்.
பச்சை மிளகாய் கொடுத்தா காரம் தாங்க முடியல, கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துது. இப்போ துவர்ப்பு, நாக்கெல்லாம் மறுத்து போகுது, துவர்ப்பு, பிரண்டையெல்லாம் சாப்பிட்டா நாக்கெல்லாம் எரியுது. அப்ப இத்தனையுமோ அனுபவிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறதா, சும்மாவே பார்த்தாவே இதுல இப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சுவையை அனுபவிச்சு சொல்றது அனுபவிச்ச சொல்லுவான், அதை நீ அனுபவிக்கணுமே. தெய்வம் வாக்கியத்துல உத்தரவு பண்ணும்போது எலுமிச்சம்பழம் அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. ஒளிநாடால பேசும்போது எலுமிச்சம்பழம், நான் எலுமிச்சம்பழத்தையே பார்க்கலப்பா, அது மஞ்சளா இருக்கும், ஒரு பந்து போல உருண்டியா இருக்கும், அதை உரிச்சா அதுல 11 சுளைகள் இருக்கும், அந்த சுளையை உரிச்சா அரிசி மினுமினுப்பான அரிசி போன்ற ஒரு வஸ்து இருக்கும், அது சுவை புளிப்பான சுவையா இருக்கும், அது உவக்காலத்தை மாற்றும், அதனுடைய மனம், அந்த நறுமணம், எலுமிச்சம்பழத்தை மோந்தோம்னா நறுமணம் இருக்கும், அது உவக்காலத்தை மாற்றும். பஸ்ல போகும்போதெல்லாம் எலுமிச்சம்பழத்தை கை வச்சுக்கோங்க, வாந்தி வருவங்க, அதை எடுத்து மோந்து பார்த்தாங்கன்னா அந்த அந்த நினைவு மாறி வாந்தி வராது. தெய்வம் அதை உத்தரவு பண்றாங்க. சொல்லியாச்சு, எலுமிச்சம்பழம் பார்த்தாச்சா, இந்த கேள்வி கேட்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயத்த இந்த இறைவனை நீ அந்த மாதிரி கற்பனை கண்ணோட பார்த்தீங்கன்னா நடக்காதப்பா. நிஜ பொருளா நீ காமிக்கணும். இந்த கண்ல இல்ல, அறிவு கண் கொண்டு காண வேண்டும். அந்த அறிவு கண் ஆசானுடைய மூலமாக உனக்கு தரப்படும். அதை நீ பெறுகின்ற வண்ணம் பெற வேண்டும். அப்பாட்ட போய் அப்பா துடுகுடியா அப்படின்னு கேட்போமா? அவருக்கு அன்புக்கு பாத்திரமாகி, பா எனக்குப்பா காசு வேணும்ப்பா கொடுங்கப்பா அப்படின்னு கொஞ்ச உடனே, அப்படியே புள்ள என்னடா அப்படி கெஞ்சி கேட்குதப்பா, தாங்கப்பா அப்படின்னு கெஞ்சின உடனே ராஜா என்ன பண்ணார், பொண்ணுக்கு அப்படியே ஒரு 8 ரூபாய் எடுத்து கொடுத்துருவாரு. 5 ரூபா 50 ரூபா கேட்கும், 500 ரூபா கட்டத்துக்கு கொடுத்துருவாரு. அப்படியே பொண்ணு கெஞ்சிராளப்பா. எல்லா தகப்பனும் அப்படிதான் பாசம் வைக்கிறோம். அப்ப இறைவன் நம்மளை விட கொடுமையானவரா? இறைவன் கொடுமையானவரா? படைச்சு தன் சாயலாக படைச்சவரு நரகம் என்ற ஒரு பாத்தை ஏன் மனுஷனுக்கு வச்சாரு? இதை நாம சிந்திக்கணுமா வேண்டாமா? என்னங்க முருகன், சிந்திக்கணுமா வேணாமா? சிந்திக்கணும்ல. இப்ப சிந்திச்சதுக்கு அப்புறம் செயல்படணும். செயல்படும் போது இடர்கள் வரும், அதையெல்லாம் மீறி வந்தா தப்பிச்சுக்கலாம். அந்த வாதனைய நாம அனுபவிக்க வேண்டியது இருக்காது. அந்த அந்த என்ன வேதனையான வாதனை, அந்த அனுபவம், கசப்பான அனுபவம் நமக்கு வேண்டியது இல்லையே. அப்ப இன்பத்துல நாம இருக்கணும்னு நினைக்கிற நாம துன்பத்துக்குள்ள போய் மாட்டிக்கலாமா? இல்லையா? துன்பத்தினுடைய சாகரம் செத்துப்போ, துன்பம் சாகர இடம் தான் இன்பம். அந்த இன்பத்தை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னாங்க, துன்பத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள போயிடுவோம். அதுல இருந்து மீளவே முடியாது. எக்கோடி காலமும் தண்டனை, 1 நாள் 2 நாள், அதையும் பேசுறாங்க. ஒரு ஒரு உலக காரியத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா கோர்ட் அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்குது. அப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு யாருன்னா தயாரா இருக்கும்? ஏன் அவமானம்? மனிதன் தன்மானத்தை எழுந்து கொண்டு இருக்கிறான், அதனாலதான் அவமானத்துக்குள்ள போறான். அப்படி ஒரு இருந்த உலகத்துல நமக்காக விடிவெள்ளியா இந்த மெய்வழி தெய்வம் கொண்டு நமக்கு இனாமா கொடுத்தாங்க, தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு. அப்படி இருக்கும்போது நாம இதை சாரணுங்கிறது எங்க ஆண்டவங்களுடைய விருப்பமும் ஆக்ஞையும் கூட. அதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நாம பேச வந்ததுல இப்பதான் வந்திருக்கு, இதெல்லாம் பொதுவான, நாங்க எல்லார்ட்டையும் பொதுவா பேசுறோம். ஏற்கனவே சபைக்கு வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த 3 வருஷமா தொடர்படியா எங்களுடைய அழைப்பை ஏற்று விடாப்படியா வந்திருக்கிறாங்க. போன வாரம் இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க எனக்கு, அண்ணா என்னன்னா பாவூர் சத்திரத்துல சபை நடத்துறீங்க, இன்னொரு இடத்துல எங்கேயோ சபை நடத்துறதா சொல்றாங்களே, நீங்க நடத்துறீங்களா? இல்லைங்க நமக்கு தெரியாது, நம்ம நடத்துறது இங்க பாவூர் சத்திரம் 3 வருஷமா இதை பாருங்க சபைக்கரசர் உத்தரவு கொடுத்துருக்கிறார். மெய்வழியினுடைய இப்போதைய நிரந்தர சபைக்கரசர் உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டோம், நடத்துங்கன்னாரு. நடத்தி முடிச்ச பின்னாடி சிறப்பாக நடக்குது. இங்கே வந்தாங்கல்ல ஆய்வுக்குழுலாம் பார்த்ததெல்லாம் தெரியுமில்ல,
அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு பாவூர் சத்திர சபை மிக சிறப்பாக நடத்துகிறாங்கன்னு அவருக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பின்னாடி அங்கீகாரம் கொடுத்து நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் மெய்வழிங்கிற போர்வையில் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட மெய்வழியை தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் மெய்வழின்னு சில பேர் பேசுவாங்க. மோசம் போயிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க. ஏமாற்று வேலை, ஏமாற்று வேலை. தெய்வத்தை பற்றி தான் பேசுவோம், ஆனா செயல் வேணுமே, செயல் வேணுமே. யார் கொடுப்பா? அழகா அந்த ஆதிமான்மியத்துல ஆதியோதய பருவத்துல தெள்ள தெளிவா கொடுக்குறாங்க. பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வரும் நன்மன சச்சர்களின் மாரண இருளை இன்று இங்கே கடிந்தோற்றி அருளமதூரல். மெய்வழி பொன்னரங்க தேவாலயத்துக்கு வராம அங்க இருக்குது இங்க இருக்குது அங்க போலாம் இங்க போலான்னு கூப்பிடுற கூட்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நரகம் நிச்சயம். அதுல எந்த விதமான எல்லளவு சந்தேகமும் கிடையாது. எழுத்துல எழுதி கொடுக்குறேன், வேணா சேலஞ்ச் பண்றேன். நான் மெய்வழியை பத்தி பேசுறேன்னா அந்த வேதம் உத்பவமான இடம் எங்க, அவங்க எங்க இன்னைக்கு நிதாஸ்தானத்துல இருக்கிறாங்க, அந்த திருமேனி எங்க இருக்கு? எஜமான் அறியாமல் பாடுபட்ட பேருக்கு எங்கே உண்டு கூலியே, எஜமான் அறிந்துமே பாடுபட்ட பேருக்கு இங்கேயும் கூலி அங்கேயும் கூலி. அப்ப எஜமான் இன்னார்னு தெரிஞ்சு இன்னொருத்தங்கிட்ட போய் இப்ப கேட்டா கொடுக்க முடியுமா? அவனால அந்த தகுதி அவனுக்கு இருக்கா? மெய்வழி வேதத்தை நான் படிச்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா எல்லாம் தான் படிக்குது உலகத்துல. செயல் யார் கொடுப்பா? அந்த எல்லைக்கு வராமல் நடக்காது. இதை கணக்கு நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் தெய்வத்தினுடைய சித்தம். அதனாலதான் அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்படி பின்னாடி என்ன, எத்தனையோ பேர் வருவார் மகனே பாலா, என் பேரை சொல்லி ஏமாத்துவாங்கப்பா. யதார்த்த மக்களை ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. எத்தனையோ பேர் வருவார் மகனே பாலா, என்ன செய்ய போறாயோ கலியுகத்தே. சொல்லுவான், நான் தான் மெய்வழி, எனக்கு பட்டயம் போட்டு கொடுத்துட்டாங்க, எல்லாம் தெரியும்னு சொல்லுவான். யார் கொடுப்பா? செயல். முக்தி கொடுக்கறது யாரு? ஜீவபிராணம் கொடுக்கறது யாரு? சொன்னவங்க கொடுப்பாங்களா? நான் பேசினா நான் கொடுப்பேனா? நானே பிச்சைக்காரன். பிச்சை எடுக்கிற எஜமான் அங்க இருக்க போன எஜமான்ட்ட கொண்டு போய் விடணும். இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டா நீ யாரு? சைத்தான். நீ சைத்தான். அவங்ககிட்ட போய் மாட்டலாமா நம்ம? ஜாக்கிரதை. அதுக்காக வேண்டிதான் அவங்க ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரின்னு சொல்றாங்களே. இல்லைங்க, நாங்கள் நடத்துகிற ஒரு சபை தான், நிறைய பேர் பேசுறாங்க தெய்வத்தை பற்றி, அது குற்றம் இல்லை. ஆனால் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் யாரோட வித்து? அந்த பரமானுமாகிய அந்த பரமாத்மாவோட வித்து. அந்த வித்தை வந்து கெடுக்கலாமா? வழி கெடுக்கலாமா? அத்தனை சாபமும் பாவமும் அந்த தலைக்கு தான் போய் சேரும். சொல்லி கேட்கலன்னா நம்ம தலைக்கு வந்துடும். ஏய் கத்தனானையா அவன், ஏன் கேட்கல? அறிவு இருந்தது இல்ல, போலாமா அப்படின்னு தீர்ப்புல கேட்பாங்களே, என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால? ஆகையினால கோடாயுதக்கூர்ல வாக்கியம் 322 இந்த மெய்வழி எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு மின்னி காமிக்கிறாங்க. இறைவனாகிய ஏகநாயகனை அறிவதற்கு வேண்டிய, இறைவனாகிய ஏகநாயகனை அறிவதற்கு வேண்டிய வித்யா தத்துவ 7 வகை அமானித கடன் வாங்கி வந்துள்ள மனுமக்கள். நம்மளாம் யாரு? அமானித கடன் வாங்கி வந்துள்ள மனுமக்கள். அதை அடைக்கிறது தான் மெய்வழி. அதை அடைக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை இனாமா கொடுக்கறது தான் மெய்வழி. வாயில சொல்லிட்டு போறது கிடையாது. என்னை நம்பின பேர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பின் திட்டம், என்னை நம்பினதாய் கூறி தன்னறிவினிலே திட்டம், பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படுமிதச்சாவே திட்டம். அதுக்காக இங்க வந்தோம்.
செத்து போறதுக்கு அங்க வந்து சாவுலேருந்து மீண்டு நம்ம வந்து அந்த சொர்க்க வாழ்வை எக்கோடி காலமும் அந்த இறைவனுடைய திருவடியில இன்புற்று வாழும் பாக்கியத்திற்காக தான் நாம் இங்க வந்திருக்கிறோமே தவிர கெட்டு போவதற்கு அல்ல. இதை முதலில் உணருங்கள். யாரா இருந்தாலும் இறைவனாகிய ஏகநாயகனை அறிவதற்கு வேண்டிய வித்யா தத்துவ 7 அமானித கடன் வாங்கி வந்துள்ள மனுமக்கள் மெய்யருட்குருபிரானை தேடி அடைந்து விபரீத செயல் விளைந்திரான் என்ற பஞ்சேந்திரிய ராக்கதர்களை அடக்கி மெய்வழிக்கு மாற்றமா சொல்றவெல்லாம் ராட்சசை. நீ மூலமந்திரம் சொன்னாலே போதும், உனக்கு முத்தி கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும்? மூலமந்திரம்னா இப்படி தெருவில் வீசி எறிகிற பொருளா? அரூபமா மௌனமா வச்சிருந்த ஒரு பொருளை இரக்கம் கொண்டு அந்த தயாபரன் இன்னொரு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு என் நாமத்தை சொல்லட்டும் நம்பி வந்து, எவனோ சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் நடக்காது. அங்க வந்து நிக்கணும். அவர்கள் திருமுன்பாக வந்து, ஐயனே, நான் இந்த மனித பிறவி எடுத்துட்டேன், உங்களை அறிந்து கொள்ளும் அறிவு எனக்கு கிடைச்சிருச்சு, இதோ உங்க திருமுன்பாக நின்றுட்டேன், என்னை வந்து கடை தேற்றுங்கள். அந்த மரண வாழ்க்கையில் அந்த கட்டத்துல அந்த யமபடரனுடைய கையை தட்டிட்டு உங்க திருவடியில என்னை சேர்த்துக்கோங்க தெய்வமேன்னு கேட்காத வரைக்கும் அந்த மூல மந்திரம் செயலுக்கு வராது. வராது. தெய்வம் ஈட்டினதுதான். ஒருத்தர் கேட்டாரு, ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு நண்பி இருக்கா, பாகிஸ்தான்ல இருக்கா, அவகிட்ட நான் மெய்வழி பற்றி பேசினேன், மூலமந்திரம்லாம் சொல்றான்னா அவளுக்கு மோட்சம் கிடைக்குமா? எப்படியா கிடைக்கும்? உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் குருபிரான் எங்க இருக்கிறாரோ அங்க போய் தேடி சரணடைய அவங்க பாதத்தை அப்படின்னு வேத தீர்ப்புல இருக்கும்போது நீ சொல்லி கொடுக்குற மூலமந்திரம் எப்படி செல்லுபடியாகும்? அவையார் ஒரே ஒரு சொல்லுது, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரவியம்ங்கிறது பொன் பொருளா? உன்னுடைய திரவியம் இருக்குல்ல, ஒண்ணு நம்ம படைத்த படைப்பாகிய அந்த ஜலம் இருக்குல்ல, வித்து ஜலம், அதை தேடி அடைஞ்சு காப்பாத்தி வச்சுக்கோ. அந்த திரவியத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் வருகிறாரு, அங்க இருக்கிறார், போ, இல்லைன்னா எக்கோடி காலமும் நரகம். இதை வந்து நம்ம ஆழமா சிந்திக்கணுங்க. ஏமாந்துடாதீங்க, விலகி ஏமாந்துடாதீங்க. இது வேண்டுகோள். இதுல வந்து யாருக்குமே கட்டாயம் கிடையாது. இங்க வந்துதான் நீங்க அடையணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இதோ ஆரம்பத்துல 25 பேர் 30 பேர் வச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவங்களுடைய திருவிழப்படி இந்த சபை நடக்குது. என்னுடைய மதிப்புக்காக, என்னுடைய செயலுக்காக இந்த சபையை இங்க உருவாக்கப்படவில்லை. அவங்களுடைய நோக்கம். ஒவ்வொரு சபையிலும் பேசுவோம், குற்றாலம், தக்கலை, இடிந்தகரை, நாலந்தா, சுரண்டை, பாவநாசம். நேற்று கூட சொன்ன இந்த பால இவர் சொன்னாரு, இந்த ரோடுல நீ தான் பாத்தியா கேட்டாரு. அந்த காலத்துல இப்பதான் வீடாகி போச்சு, அப்பெல்லாம் காடு தானே. ஏங்க, 70 வருஷத்துக்கு முன்னாடி 80 நூற்றாண்டு ஆகி போச்சு. 125 வருஷம் மெய்வழி. அப்பெல்லாம் இவ்வளவா இருக்கும்? அடர்ந்த காடு, ஒத்தையடி பாதை தான் போகும். இந்த மாதிரி 1008 வண்டிக்கு வாகனங்கள் இருந்தா கிடையாது. ஆமா, ரெட்டை மாட்டு வண்டியோ ஒத்த மாட்டு வண்டியோ, வண்டி பாதை தான். அது ஜனங்களே இருக்க மாட்டாங்களா? 10 வீடு இருந்தா வசதி. இந்த குறும்பலாய்ப்பல்ல 4 வீடு இருக்கும். அதுவும் பிரபராஜா வீடாக தான் இருக்கும், அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கு தான் இருக்கும். எங்க ஆளை காணோம்? அப்படியா? ஆமா ஆமா, இப்படிதான் ஒரு விஷயமும். அப்போ அவங்க தாகத்துக்கு யாருனாங்க தண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க தாகத்துக்கு வெளியே சுத்தமுத்தும் பார்த்து, ஏப்பா தண்ணி கூட என்ன, ஐயனே இருந்தாங்க, சிலுக்குது உடம்பெல்லாம். மெய்வழி என்பது கிள்ளுக்கீரை அல்ல, சர்வ மதங்களையும் உள்ளடக்கிய ஒரு ரகசிய பெட்டகம். அந்த கஜானாவை தெய்வம் திறந்து வச்சிருக்கிறாங்க. யாருக்காக? நல்ல உள்ளங்களுக்காக. திருடன் வந்து கொள்ளையடிச்சா மாட்டிக்குவான். திருடன் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு துஷ்பிரயோகம் பண்ணா மாட்டிக்குவான். அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கொம்பாது கொம்பனா இருந்தாலும் சரி, மெய்வழி கிட்ட வந்து வாலாட்ட முடியாது. நடக்கும், அந்த காலம் வரும். அதை பத்தி பேசும்பொழுது என்ன உத்தரவு பண்றாங்க? மெய்யருட்குருபிரானை தேடி அடைந்து விபரீத செயல் விளைந்திரான் என்ற பஞ்சேந்திரிய ராக்கதர்களை அடக்கி வாசனா ஜெயம். ஜெயம் என்னது? ஜெயம்னா என்ன? அவங்களுடைய நாவுக்குள் வாசம் செய்யணும். வாசனா ஜெயம்.
வார்த்தைய அந்த சூட்சுமத்தை பார்க்கணும். நம்ம அதுக்குண்டான அறிவை தெய்வம் கொடுக்கும் போது பெற்றுக்கொண்டால் கொஞ்சம் நம்மளை கை தூக்கி விட்டுருவாங்க. போடுபோக்கா இருந்துட்டோம்னா அவங்களும் போடுபோக்கா விட்டுருவாங்க. வாசனா ஜெயம், வாசனா ஜெயம். வாசனையா இருக்குமா ஜெயம்? இல்ல. அந்த நாவினுக்குள்ள நீ வாசனை செஞ்சினா உனக்கு ஜெயம். வாக்குக்குள்ள ஆண்டவர்களுடைய வாய்மைக்குள் ஆகிவிடுவதே ஒன்றே உன் வேலை. ஆகிவிடுவது ஒன்றே உன் வேலை, மற்றது அனைத்தும் போலிப்பற்றே. தாமரையில தண்ணீர் போல இருந்துக்கோ அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. இப்போ வாசனா ஜெயம் அது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஏமாத்துற கூட்டம் மனம் நாசமாயிடும். மனோ நாசம். வாசனா ஜெயம், மனம் நாசமாயிடும். மனம் நாசமானா அது என்னவா மாறும்? கிட்டன்னு உஷாரா சொல்லுங்க. அறிவா மாறுங்க. இந்த இடத்துல மனமும் பெதட்டி மிரண்டு போனாதான் பைத்தியம். அந்த வாசனா ஜெயத்துக்குள்ள வந்தா மனம் நாசமாயிடும், அறிவா மாறிடும். வாசனா ஜெயம் மனோ நாசம் என்னும் ஜெயத்தை அடைந்து அரங்கம் என்னும் பரிஞான வீட்டில் சாந்தி அடைதல் என்னும் பூர்வீக புராண சுயராஜ்ய இன்பத்தை ஓர் ஜீவிய வாழ்விலேயே முயற்சித்து அடைவதுவே பிறவி பெரும் பலன் என்பது வேத தீர்ப்பாகும். இந்த தேகத்துல ஜீவன் இருக்கும்போதே, நம்ம நினைவுல ஸ்திரத்தன்மை இருக்கும்போதே, புரிதல் ஒரு வாட்டி சொன்னாலே புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கும்போதே அதை அடையணுங்கிறது வேத தீர்ப்பு. ஆனா அதை அடைஞ்சி மாத்து வழிக்கு போலாமா? இன்னொருத்தர் சொல்றாரு அது நல்லா இருக்குதுன்னு போலாமா? என்ன ஆகும்? அண்டி அடிபணிந்து அதன் பின் புறக்கணித்து வம்பர்க்கு வரும் கொடுமை நாளாச்சே. அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு வந்து உட்காந்துருக்கணும். நம்ம அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு வராதால பிடிச்சி இழுத்துன்னு வந்து உட்காந்துச்சேன். நான் பேசுன்னு பேச வச்சா மணிக்கணக்கில் எப்போ எனக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ராஜா முகமது வருஷத்து சரக்க ஒன்னா இருக்கிறாரு. இப்படிதாங்க வாழ்க்கை நம்மளுது. அடுத்து பார்க்கும்போது இவ்வாறாக இம்மெய்வழி சபையின் பொல்லா பிணி நீக்கும் பெருந்தவ பள்ளியாகிய பொன்னரங்க தேவாலயத்தில் நடமாடும் திருமேனி தாங்கி எழுந்தருளி இருக்கும் எங்கள் தெய்வீக கர்த்தாதி கர்த்தராகிய ஆண்டவர்கள் திருவுள்ளத்தில் சதா உலாவி பரிமளித்துக் கொண்டிருக்கின்ற என்ன அவங்க நினைவுல இருந்தது? அந்த பரம்பொருள் கர்த்தாதி கர்த்தர்னா அந்த இறைவன் தான். அவங்க நமக்காக வேண்டி மனுக்கோலம் பூண்டு வந்தாங்க. அவங்களுடைய திருவுள்ளத்துல என்ன உலாவிட்டு இருக்கு அப்படின்னா, மனுக்குல மக்களை ஜென்ம சாபல்யராக ஆக்கவே வேண்டும் என்ற இரக்கத்தை பூர்த்தி செய்வதற்காகவே. ஒரே எண்ணம் தான், வேற வேலை கிடையாது. வேற எண்ணமும் அவங்கதான் எல்லாத்தையும் படைச்சு சலிச்சு போயிட்டாங்களே. 84,100,000 ஜீவராசிகளை படைத்து ஒண்ணுக்குள்ள உட்கார்ந்து பார்த்து கடைசியாக ஆதத்தினுடைய சூரத்தை வந்து மனிதனுக்குள்ள புகுத்தி அவங்களுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே போதும், இவன் தான் லாய்க்கு. ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் அறிவுன்ற மாணிக்கம் படைக்கப்படவில்லை. இறைவன் போய் குடிப்பு கொண்டு நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு அறிவு கிடைச்சிருச்சு. அந்த அறிவை நாம் பயன்படுத்துறது அழிவுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அறிவை வந்து அறியாம பயன்படுத்திருக்கோம். அறிவுக்காக பயன்படுத்தும் போது அந்த வாசனாஜயத்தை நாம் அடைவோம். மனம் நாசமாகும், அறிவு சுடராயிடும். அந்த அறிவாகாரம் தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க உள்ளத்துல மனுக்குல மக்களை ஜென்ம சாபல்யராக ஆக்கவே வேண்டும் என்ற இரக்கத்தை பூர்த்தி செய்வதற்காகவே மக்கள் எல்லோரையும் இச்சந்நிதியில் சாரும்படி செய்து வைக்கணும். எங்க? கள்ளிக்குடியில கிடையாது, விமான நிலையம் கிடையாது, சாமணத்தம் கிடையாது, பாவூர் சத்திரம் கிடையாது. இங்க நடக்குது காவல் கிணறு. இது வந்து சேர்த்து வச்சு இப்படி இருக்கு. அங்க வாங்க, மாதவன் தவ மருந்தொன்றிருக்கு, வாங்க வாருமே.
அந்த மருந்து நீங்க வாங்குனீங்கன்னா மரண வறுமை தீருமே. பணம் காசு இல்லைன்னா கூட அவன் கோட்டீஸ்வரன் தான். ஆனா மரணம் வருவன் தரித்திரியன். அந்த மரண வறுமை அங்க தீர்ந்துடும். அதுக்காக வேண்டிதான் இரக்கத்தை பூர்த்தி செய்வதற்காகவே மக்கள் எல்லோரையும் இச்சந்நிதியில் சாரும்படி செய்து வைக்கும் இப்பெரிய புண்ணிய காரியத்தை கையேற்று மாறேந்தி சிரம் தாங்கி நடாத்தும் பரோபகார யதார்த்த திருப்பணி வேலை செய்வதைத்தான் இச்சபையின் நோக்கமாகும். பாவூர் சட்டத்துல எதுக்குங்க மெனக்கட்டு இந்த சபையை ஆரம்பிச்சது? போஸ்ட் மாஸ்டர்மா நீங்க சொல்லுங்க. எங்க போனோம், அப்புறம் எங்க திருப்பினாங்க? நானா செய்யறேன்? எனக்கு என்ன இருக்கு உங்க மேல அக்கறை? சொந்தமா பந்தமா, இல்ல ஒருவேளை சோறு போடுறீங்களா, இல்ல செலவுக்கு பணம் காசு கொடுக்குறீங்களா? இல்ல. ஆனால் உங்க உள்ளத்துல யதார்த்தம் இருக்கிறது. உங்க உள்ளத்துல யதார்த்தம் இருக்கிறது. இறைவனை அடையணுங்கிற வேட்கை இருக்கிறது. அதை வழி தவிர போட விடலாமா? அந்த பரோபகார சிந்தை தான் மெய்வழியினுடைய நோக்கம். அந்த சந்நிதியில கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர பிரிதொரு இடத்தில் இல்லை என்பதை சபையின் மூலமாக பகிரங்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். இருக்குது நிரூபிட்டோம். நான் வரேன் அங்க இல்ல. இந்த சபையின் நோக்கமாகும். இதையே அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க. ஆதிமான்மயத்துல அங்க இருக்குது, இங்க ஒரு சபை, அங்க ஒரு சபை, அங்க ஒரு சபை. சபை தான் இருக்கலாமே தவிர ஆலயம் இல்லை. ஆலயம் ஒரே ஆலயம்தான். உலகம் அதுதான் சொல்லுவாங்க. அதை ஆதிமான்மயத்துல இது ஏன் நாம இதை எடுத்து பேசுறோம்னா, அந்த அம்மா என்ன, நான் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு இப்பதான் மெய்வழிக்கு பிடிச்சி வந்தேன், ஆலயத்துக்கு வந்தேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதானே எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன ஒரு அக்கா இந்த இடத்துல நடக்குது, அங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஐயோ தயவு செய்து என்ன அங்கெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் தேடின இடம் எனக்கு. அப்ப அந்த உறுதிப்பாடு நமக்கு வேணும்ல. நேத்து வந்தவங்களுக்கு அது புரியுது. ஒரு வருஷம் கூட ஆகல. இதுதான் அந்த இடம்ன்றது புரியுது. இந்த மனுஷன் இருக்கிறாப்புல ஒரு நாள் நைட்டு இறங்கி இந்த பஸ்ல இறங்கி அதே பஸ்ல எங்களோட திருப்பி வந்தாரு. வர்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சு வச்சுட்டாரு. இன்னைக்கு எடுத்து பேசுறாரு. அப்போ அந்த செயல்பாடு அந்த யதார்த்த உள்ளத்துல அவங்க விதைக்கிறாங்க. நமக்குள்ள மாறலாமா? இப்படி மாறினா என்ன ஆகும்? பேரே இல்லாம போயிடும். பிணம் என்ற பேரு வரும். ஜாக்கிரதை. ஆதிமான்மயத்துல மூலபண்டார பருவத்துல இதை குறிப்பிடுறாங்க. அலிப்லா மீம் என்னும் முப்பொருள் மெய்மை விளக்கம். அதுக்கு தலைப்பு அலிப்லா மீம் என்னும் முப்பொருள் மெய்மை விளக்கம். திக்கெலாம் புகழும் மக்கமா நகரம் கண் எழுந்தருளியே புனித கோமல நான்மறை அரசு நீங்கா நல் நிலத்து வேந்தராகியே அவங்க வந்த காலம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி. தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க? நம் மனுக்குல நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி நபி அவர்கள் எங்க இருந்து எங்க கணக்கு கொடுக்குறாங்க பாருங்க. நம் மனுக்குல நாயகமாகிய முகமது ஸல்லல்லாஹு நபி அவர்கள் எழிலோங்கு தங்கள் திருவாய் மலர்ந்தருடைய அதீது குதூசியில் அவர்களுடைய இஜிரியின் காலம் 1300க்கு மேல் இறுதி கால நீதி நடத்துவதற்காக மகதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவார்கள் என்றும் 1370 அதிஜய செயல் வலிமை உரிமை பெற்று விளங்குவார்கள் என்றும் இருப்பதோடல்லாமலும் இறைவனின் திருவேதமாகிய சத்திய நெறி புர்கானூல் என்னும் தீர்ப்பு தலீலினிடத்தே தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தொலை தூரமாக உள்ள ஒரு கடைக்கோடி பிரதேசத்தில் தோன்றுவார்கள் என்றும்
தெய்வத்தினுடைய திருவருகையை பற்றி ஸல்லல்லாஹு இப்படி எழுதி வச்சிருக்கிறார். போய் குர்ஆன் இருந்தா பார்த்துக்கலாம் தாராளமா. அதீது குதூசியில் தீர்ப்பு தளிரிடத்தே தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தொலை தூரமாக உள்ள ஒரு கடைக்கோடி பிரதேசத்தில் தோன்றுவார்கள் என்றும் மேலும் மெய் என்னும் ஒரு நெறியை ஸ்தாபிப்பார்கள் என்றும் பூமி முழுதினுக்கும் ஒரே மெய்வழி சபைதான் அப்போது அங்கு இருக்கும் என்றும். எத்தனைங்க மெய்வழி சபை இப்ப சொல்லுங்க? பூமி முழுதினுக்கும் ஒரே மெய்வழி சபைதான். இது இன்னைக்கு இல்ல, 1300 வருஷத்துக்கு முன்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு எழுதி வச்சது. அதீது குதூசில இதை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க பேரை சொல்லி ஏமாத்துறவங்கிட்ட நம்ம மாட்டலாமா? எழுத்து பேரை சொல்லி ஏமாத்துறவங்கிட்ட நம்ம மாட்டலாமா? நன்மை ஏதோ ஒரு இதுல நன்மையை சொல்லிட்டாரு, நிஜம் சொல்றதுக்கு ஒருத்தர் அனுப்புறாங்கல்ல. அவர் பொய்யே பேசினாலும் ஒரு நிஜத்தை சொல்றாரு, மெய்வழி வேதத்தை பிரயோகப்படுத்துறாரு, அது ஒரு நன்மை நம்மளுக்கு. ஆனா கேட்டுக்கோ, நிஜம் ஒண்ணு வந்திருக்குது பாரு, அங்க போ. இதானுங்க அது இன்னும் பெருசு, அது இன்னும் பெருசு. அடுத்து பார்க்கும்போது நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடே அப்பா, நிறைய இருக்கு. அடுத்த சபையில இதே பேசுவோம். தன் மதத்தில் தவறாதிருத்தி. அவங்கவுங்களுக்கு இப்போ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுல சிவமதம் இருக்கும், இந்த ஒரு சையத் அலி இஸ்லாத்தில் இருக்கிறாரு, ராஜா முகமது இஸ்லாத்து, நான் சைவம், அப்புறம் வைஷ்ணவர்கள் இருக்கலாம், யாதவாசம் இருக்கலாம். ஆனால் எல்லா மதத்தினுடைய உட்பொருள் ஒன்று தான் பேசணும் இல்லையா? மெய்வழிங்கிறது என்ன? தன் மதத்தில் தவறாதிருத்தி பண்பு பிறங்க பலகலையொக்க இன்புற ஈட்டும் இயல்மொழி அண்ணல். அந்த மதத்துக்குள்ள நம்மளை வந்து உண்மையா ஆக்குறாங்க. உண்மையாகவே ஆக்கும் உதவும் இந்நூல் இந்த வேதம். உன் மதத்துக்குண்டான ஆளா உன்னை மாற்றிருப்பா. இதை படிச்சு இதன்படி நீ நடந்தேனா தன் பெருவெளியே சாலை என்று ஓதே. இது 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 ஒண்ணுதான் இந்த உலகத்துக்கு மீட்புடைய எல்லை. சர்வ புவனாதியங்களுக்கும் சர்வ சதுர்யுகாந்தங்களுக்கும் சர்வ சீரோங்கு செல்வங்களுக்கும் சர்வ அமலான்மிக ஐஸ்வர்யங்களுக்கும் விளைவு உதய வித்து. அது என்னது? அது விளைவு உதய வித்து. அந்த வித்து கெட்டு போகாம பார்த்துக்கணும். விளைவு உதய வித்தென்னும் தவனதுவச மவுனராகமாம் கவன காவியே ஐவழி விளைவின் அப்பால் ஆகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி ஒன்றே. 4 நான் ஆரம்பிக்கலப்பா, அதை சொல்றது யாரு? அந்த வித்துநாயகம். மெய்வழி ஒன்றே. எடுத்த உடனே பின்னாடி உங்களை ஏமாத்த போறவங்க வருவாங்க. அப்ப இதை படிச்சு வச்சுக்கோ. எங்க இருந்து? சர்வ புவனாதியங்களும் சர்வ சதுர்யுகாந்தங்களும் சர்வ சீரோங்கு செல்வம் சர்வ அமலான்மிக ஐஸ்வர்யம் விளைவு ஊதிய வித்தென்னும் தவனதோசம் மௌனராகமாம் கவனகாவிய ஐவழி விளைவு. 5 வழி இருக்குது. அது பேசுவோம். டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு நன்றி சொல்லணும். எல்லாரும் பசியாறணும். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடும். எல்லாரும் புறப்பட வேண்டியிருக்கும். அந்த உணர்வு நம்மளை கிளப்பி விட்டுருச்சு. ஆதங்கம் ஏன் தெரியுமா? கஷ்டப்பட்டு போற போயா ஏன் வழி கெடுக்கிற? அதுவும் தான் வருது பின்னாடி. அது தெரிஞ்சுக்கிட்டதுனால பேச முடியுது. ஐவழி விளைவின் அப்பால் ஆகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டு மெய்வழி ஒன்றே. வாழி வழியே. இந்த வழிக்கு வந்தேன்னா வாழ்வாய். இதை தவறி விட்டு போனால் நம்ம சொல்ல வேணாம், அது தானா போயிடும். வழி வழி மெய்வழி ஒன்றே வாழிய வழியே. வழி வழி என்பார் வழிவேறு இல்லை. இந்த வழி இருக்குது, அந்த வழி இருக்குது. நானும் மெய்வழி வேதத்தை தான் படிக்கிறேன், நானும் அவங்கள தான் வணங்கிட்டு இருக்கிறேன். எங்க வணங்குற? எங்கே சென்று வணங்குவாயப்பா? நீ போய் பெற்ற அந்த எல்லையில வணங்குறதுல அவளை சைத்தானை தவிர வேற ஒன்றும் இல்லையே. வேற ஒன்றும் இல்லையே. அங்க போய் வணங்கினா உனக்கு என்ன கிடைக்கும்? சைத்தானுகிட்ட இருந்து அதுதான் கிடைக்கும்.
மாட்டிக்காதீங்க, மீண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தெய்வம் அந்த சபையை உருவாக்குனாங்க. நன்மையை கருதிதானே தவிர எல்லாரையும் கொண்டு போய் தள்ளுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வழி வழி என்பார் வழிவேறில்லை, மெய்வழி ஒன்றே வாழி வழியே. பொய்க்கலி கடைனால் பொசுங்கிடும் நேரம். பொசுங்க போது ஒரு பக்கம் வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா பொய்க்கலி கடைனால் பொசுங்கிடும் நேரம், மெய்வழி என்றோர் மேடு கண்டனவே. தெரிஞ்சு போச்சு மெய்வழி, மேட்டுல ஏறிட்டுமே, மறுபடியும் பாதாளத்துக்கு போலாமா? போனா என்ன கிடைக்கும்? நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா நன்மையாவே நம்ம பேசுவோம். எதுக்குன்னா, என்னை போலவே வந்துட்டியேன்றாங்க தெய்வம். என்னை போல தூளம் எடுத்து இந்த பிரபஞ்சத்தில் உலாயிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சாராம்சத்தை அடுத்த மாத சபையிலும் பார்ப்போம். எனவே நாம் எல்லோரும் அந்த ஸ்ரீ வித்துநாயகம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலை மனங்கூடி சேர்ந்து மெய்வழி ஒன்றே வாழிய வழியே என்ற கருத்துடைய மக்களாய் இனி மாறிக்கொள்வோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.